ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 15ஆம் நாள் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை. பிரதமை திதி இன்னைக்கு பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் வந்து சுக்கிரன் நட்சத்திரம். அப்போ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் வந்து காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் வந்து 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் வந்து கிழக்கு, பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. கிழக்கு பக்கமா புதுசா பிரயாணம் பண்றவங்க. மேசராசிக்கு வந்து இன்னைக்கு மனதில் குதூகலம். ஓகேங்களா? நண்பர்களுக்கு உங்களால் முடிந்த அனைத்து விதமான உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதே நேரத்தில் வேலைகள் வந்து அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் தெளிவாக அழகாகவும் பார்ப்பீங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷப ராசிக்கு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் பயணங்கள் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? பயணங்கள்லாம் தொழில் தொடர்பான ஒரு பயணம். அதே நேரத்தில் அந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துடும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு வந்து இன்று காரியங்களில் வெற்றிகள், லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? நீங்க சின்ன வியாபாரம் பண்ணாலும் சரிதான், பெரிய வியாபாரம் பண்ணாலும் சரிதான், லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் மன நிறைவான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்கு வந்து வெளிநாட்டு வியாபார தொடர்புகள் எல்லாமே தேடி வருங்க இன்னைக்கு. சரிங்களா? இல்ல அதை சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை இறங்குங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு வந்து இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள், அதே நேரத்தில் தைரியமான செயல்பாடுகள், ஆன்மீகம் தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதாவது ஒரு கோவிலுக்கு போறதுக்கு வந்து குடும்பத்தோட கோவிலுக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடு எல்லாம் பண்ணுவீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி ராசிக்கு வந்து இன்று கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். வேலைகள் வந்து கொஞ்சம் தாமதங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் எதிர்பாராத ஒரு வரவு உண்டு. இன்று ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திராசமம் இருக்கு. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம் ராசிக்கு வந்து உங்களுடைய நண்பர்களுடைய உதவிகள் உங்களை தேடி வரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்போம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரணமாக வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயம், ஒரு செலவுகளுக்கு வந்து சின்ன விஷயங்கள் கேட்டிருப்போம். இல்லைன்னா ஒரு பிரயாணம் போகிறதுக்கு வந்து ஒரு பைக்காவது வந்து ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருப்போம். அந்த உதவிகள் வந்து இன்று உங்களுக்கு தேடி வரும். அதே நேரத்தில் வேலைகள் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக பார்ப்பீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிகாரர்களுக்கு வந்து இன்று கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கு, செலவுகள் இருக்கு, கடன் மூலமாக சில தொந்தரவுகள் எல்லாமே வரும். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து கடன் வாங்குங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு ராசிக்கு இன்று பதவி உயர்வுகள் இருக்குங்க. அதே நேரத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் இருக்கு. வேலைகள் வந்து ரொம்ப அழகா எல்லா வேலைகளையும் எல்லாம் பார்ப்பீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு வந்து இன்று புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த முயற்சிகளுங்க. சரிங்களா? தொழிலுக்காக சில முயற்சிகள், சில பேரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறது, அதை சார்ந்த விஷயங்கள், அதை சார்ந்த எண்ணங்கள் இன்று முழுவதுமே இருக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்கு வந்து இன்று உங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான சில முயற்சிகள். ஓகேங்களா? கோவிலுக்கு போகலாம், ஃபேமிலியோட வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகலாம், ஒரு ஈவினிங் டயத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் பேசி வச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளின் வெற்றிகள், சகோதரர் மூலமாக நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு வந்து இன்று பேச்சின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு வரும். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.